பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய புதுச்சேரி திருப்புவனை பொதுக்கூட்டத்துல அவர் பேசிய ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு நம்ம சொல்லியாகணும். முக்கியமா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவரை பற்றி அவருக்கு பேசிய பேச்சு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்பு தான் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் என்னை துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாரு. அவர் என்னோட கூட்டணி கதைகள் திறந்தே இருந்தது, என் கூட சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற ரீதியில் விஜய் அவர்கள் கிட்ட விஜய தரப்பில இருந்து திருமாவளவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டதாகவும் அதை நான் திமுக கூட்டணிக்காக பாஜக தமிழ்நாட்டுல வளரவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஆஃபரை நான் மறுத்துட்டேன். அந்த கதவை நான் சாத்திட்டேன். ஏன்னா இவர் தான் அறிவாலயத்துல வாட்ச்மேனா இருக்காருல்ல, அதனால அந்த கதவை சாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கதவை சாத்திர வேலை எல்லாம் வாட்ச்மேன் தான் பண்ணுவாங்க. அது எதுக்கு அண்ணன் திருமாவளவன் பண்றாருன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாமக பாஜக கூட்டணி, இந்த பாமக பாஜக கூட்டணி இருக்கிற இடத்துலயும் நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணு புரியல, என்னைக்கு பாமகவும் பாஜகவும் விடுதலை சிறுத்தைகள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சரி பாமக பாஜக கூட்டணியில இருக்கும்போதுதான் நீங்க இந்த கூட்டணிக்கு வரமாட்டீங்க. சரி தாவக கூட விஜய் கூட பாமக இந்த பாஜகவும் இல்லையே, சரி நீங்க விஜய் கூட போய் தாராளமா சேர்ந்து இல்லாம, அப்படி சேர்ந்தா உனக்கு இன்னும் பாஜகவும் அதுக்கப்புறம் பாமகவும் வளர விடாம உங்களால தடுக்க முடியுமே, ஏன் அப்படி தடுக்கல அப்படிங்கிற ரீதியில பல்வேறு கேள்விகளை நம்ம முன் வச்சாலும் அதுக்கு ஒரு தெளிவான பதில் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதுக்கான தெளிவான பதில் ஒன்னும் இல்லை. திமுகவோட நிர்வாகிகளும் சரி, இப்ப விசிகோட நிர்வாகிகளும் சரி, இரண்டு பேரும் அடிமட்ட லெவல்ல எல்லாருமே பின்னி பிணைஞ்சிட்டு இருக்காங்க தான் சொல்லி. அது எம்எல்ஏ ஆரம்பிச்சு கீழே இருக்கிற கவுன்சிலரு, அதுக்கப்புறம் அந்த வார்டு கவுன்சிலர் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட விசிகாவோட தலைவர்கள் நல்லாவே பின்னி பஞ்சிட்டாங்க. இந்த ரீதியில தான் திருமாவளவனே பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியை அறுத்துட்டு நான் விஜய் கூட போய் சேர்றேன், அதிமுக கூட போய் சேர்றேன்னு சொல்லிட்டு அவரு அறிவிச்சாலும் திமுக என்னதமா பண்ணும், அந்த விசிகாவை முழுவதுமாக இரண்டாக உடைத்து விசிகா நிர்வாகிகளை வைத்தே அந்த விசிகாவை உடைத்து அந்த விசிகா தூக்கின்னு போயிட்டு யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா துரை ரவிக்குமார் கிட்ட போய் கொடுத்துருவானுங்க. அந்த அளவுக்கு திமுக கிட்ட அடிமை சாசனம் ஏத்தி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சொல்லி, அந்த அளவுக்கு திமுக கூட விசிகா பின்னி பிணைஞ்சிட்டு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஓகே, அவர் அதையும் மீறி இந்த கூட்டணி நாங்க உடைச்சிட்டோம் அப்படி போயிட்டோம் அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் திமுகவில சுக்குநூறாக உடைக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லப்படுகிறது. திருமாவளவன் மீது இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வராமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எதுவும் பாத்தீங்கன்னா திமுக தான். என்னைக்கு திமுகவோட கூட்டணி உடைகிறதோ அன்னைக்கு திருமாவளவன் அப்படிங்கிற பிம்பத்தை சுக்குநூறா உடைக்கிறதுக்கு திமுகவோட நிர்வாகிகளும் காத்து கொண்டிருக்கார்கள் தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு திருமாவளவன் மேல ஒரு வன்மம் இருக்கதான் செய்யுது. நம்ம சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு, பாஜக பாமக கூட்டணியில நாங்க என்னைக்குமே இருக்க மாட்டோம். கண்டிப்பா அந்த திருமாவளவன் அண்ணன் அவர்களே, உங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இங்க யாரும் அழைக்கல. நீங்க திமுகவோட கிளை கட்சி ஆகிட்டீங்க. பாஜக வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க திமுகவில் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னு பார்த்தா உங்களுடைய விசிக கட்சி கலைத்து விட்டு நீங்க திமுகவோட கிளை தலைவர் ஆயிடலாமே, திமுகவோட கிளை கட்சியாம நீங்க மாறிடலாமே. எதிர்க்க பரிய சமூக மக்களோட நெடுநாள் கோரிக்கைகளான இந்த பஞ்சமி நில மீட்பு, அப்புறம் பரிய சமூக மக்கள் தொகைக்கு ஏற்ப 22% இடஒதுக்கீடு, இது எல்லாமே உங்களால மழுங்கடிக்கப்பட்டு வருது. பரிய சமூக மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான எவ்விதமான உரிமையையும் நீங்க தரீங்களான்னு பார்த்தா எதுவுமே தரலையே, அதுக்காக போராடலையே. நீங்க ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்களை என்னதான் நீங்க விமர்சிக்கப்பட்டாலும், ஆனால் அவருடைய இந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட நீங்க அவருடைய ராமதாஸ் கால் தூசி கூட உங்களால வர முடியாது. ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வன்னியர்களுக்கும் சேர்த்து 20% இடஒதுக்கீடு 115 சாதிகளுக்கு வாங்கி கொடுத்தாரு. அது உங்களால பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய ஆல் இண்டியா கோட்டாவில் மருத்துவ பிஜி படிப்புல 22.5% இடஒதுக்கீடு SC/ST மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தானே. இது உங்களால பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல.
அப்புறம் நீங்க என்ன நீங்க வந்து பட்டியலின மக்களுக்காக செஞ்சிட்டீங்க? இங்க பாமகவும் விசிகாவும் பட்டியலின மக்களுக்கு செய்த நன்மைகள் சொல்லிட்டு ஒரு பட்டியல போட்டா விசிகா 0% தான் வந்து நிற்கும். ஆனா இங்க பாமக வேற லெவல்ல வந்து நிற்கும். இது உங்களால முடியுமா? திருமாவளவன் அவர்களே, தொடர்ச்சியா நீங்க வந்து பாமக பிஜேபின்னு சொல்லிட்டு அந்த பாவலா காட்டுறதெல்லாம் கண்டிப்பா இனிமேல்லாம் எடுபடாது. அதுக்கப்புறம் பாஜக வளரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கோம். இது என்ன மாதிரி ஸ்டாண்டுன்னு தெரியல. நீ ஒரு கட்சி வச்சிருக்க, அந்த கட்சி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்க பாக்கணும். நான் அதாவது ஒரு கட்சி வளரக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு கட்சி கூட போயிட்டு கிளை கட்சியா மாறுறதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுடைய தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பல இடங்கள்ல பார்க்கும்போது விசிக தொண்டர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ட்டு அவர்களை வந்து பேசினாலோ அப்படி இல்லைன்னா விளம்பரப்படுத்தினாலோ இல்ல பேனர் மாதிரி வச்சாலோ அந்த இடத்துல வந்து முதல்ல ஆளா வந்து போலீஸ் திமுக தடுக்கிறானோ இல்லையோ விசிகோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நெருடலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறது யாருன்னு பார்த்தா அது முதல்ல நீங்க தானே. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் என்னதான் கிளை கட்சியா இருந்தாலும் பல இடங்கள்ல உங்களுடைய கட்சி கொடியை கூட ஏத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டானுங்களே, உங்களுடைய பேனர் வைக்கிறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்களே. நீங்க திமுக கூட இந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தா உங்க நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அதனாலதான் இங்க பிஜேபி பாமக அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு எதிர்ப்பு நிலையை எடுத்துட்டு திமுக கூட நீங்க ஒட்டுணியா இருந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா திமுக எப்படியோ எப்பவும் உங்களுடைய பிம்பம் அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்புன்னு சொல்லுவாங்க பத்தி, அந்த பிம்பம் இன்னும் முடியாம இருக்கிறதுக்கு காரணமே அதான். திமுக கூட்டணி விட்டு நீங்க வெளியே வரும்போது உங்களுடைய பிம்பம் சுக்குநூறாக உடையும். இந்த கண்ணாடி துண்டு கீழே போட்டா எப்படி உடஞ்சி சதறோம் அது மாதிரி நீங்களும் சதஞ்சு போடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க மேல வன்மத்தோட திமுக இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கூட்டணி இருக்கிறதால அதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சியோட வளர்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து அதிகப்படியான எம்எல்ஏக்களை பெற வேண்டும், அதிகப்படியான எம்பிக்களை பெற வேண்டும். எம்பியோ அது அந்த மினிஸ்டர், மத்தியில மினிஸ்டரோ இல்ல மாநிலத்தை மினிஸ்டரோ இல்ல அதிகாரத்துல பங்கோ பெற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் சில கட்சிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க உங்களுடைய கட்சி மேன்மேலும் வளர வேண்டும் என்றால் நீங்க அதிக தொகுதியில வந்து போட்டி தானே போட வேண்டும். அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கோ அங்க போயிட்டு தானே உங்களை வளர்த்துக்க முடியும். உங்களை நம்பி இருக்கிற கட்சி தொண்டர்களை வந்து அதிகப்படியான கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பியாக ஆக முடியும். அதுக்கு நீங்க வந்து திமுக கூட தொடர்ச்சியா பயணிச்செல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அது திமுக உங்களுக்கு 6 சீட்டு தான் கூட அது மேல தரமாட்டானே. 2 எம்பிக்கு மேல 1999 98லயோ 9லயோ நினைக்கிறேன். அதுல ஆரம்பிச்ச உங்களுக்கு 2 சீட்டு பயனும் இன்னமும் 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 சீட்டோட தான் நிக்குது எம்பி சீட்டு. 2006ல நீங்க வந்து 12 தொகுதியில போட்டிட்டீங்க, 12 10 தொகுதியில போட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக கூட்டணியில. ஆனா 2024ல சாரி 2021ல யோசிச்சு பாருங்க, வெறும் 6 தொகுதியில தான் நீங்க போட்டிட்டீங்க. எங்க போச்சு உங்களோட சுயமரியாதைலாம்? எங்க போச்சு? திமுக கூட மொத்தமா அடக்கி வச்சுட்டீங்களான்னு தெரியலையே. இதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு பார்த்தா பாஜக பாமக எதிர்ப்பு தானே தோணுது. தொடர்ச்சியா முஸ்லிம் ஓட்டுகளுக்காக நீங்க வந்து பாஜகவை எதிர்த்து இருக்கிறதுலாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கட்சி தொண்டர்களே வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா பார்ப்போம். தொடர்ச்சியா திருமாவளவன் வந்து என்ன மாதிரியான காமெடி எல்லாம் பண்றாருன்ட்டு இனி வரும் காலங்களை இன்னும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். நன்றி, வணக்கம் மக்களே.